ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, என்னோடது 2 செட்டு கம்பல் திருகாணி லூஸ் ஆகிட்டே இருக்குது. அது ஏன் லூஸ் ஆகுதுன்னா, நம்ம டைட் பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்ம டைட்டாகணும் திருவும்போது அது லூஸ் ஆகிடும்னு கடைக்காரர் சொன்னார். அது மாதிரி நான் பண்ணி அந்த 2 கம்பலுமே ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. இதுக்கு எனக்கு டைம் இல்லை கடையில் போய் அந்த ஆச்சாரிகிட்ட கொடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு. சரி, இதுக்கு வீட்டிலே எதாவது நம்ம சொல்யூஷன் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி எமர்ஜென்சியாக உங்களுக்கு இது மாதிரி லூஸ் ஆகிடுச்சுன்னா திருகாணி டக்குன்னு நம்ம வீட்டிலே ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கிறேன், அந்த திருகாணியை டைட் பண்ணுறதுக்காக சில பேர் பூண்டில் டிக் பண்ணி அந்த ஈரப்பதத்தோடு போட்டு அதை பசாபுனி ஒட்டிக்கும். இன்றைக்கி நான் பூண்டு எடுத்துக்கல. நான் நம்ம நகத்துக்கு போகிற நெயில் பாலிஷ் தான் எடுத்துருக்கிறேன். அதை நம்ம நல்லா அந்த திருகாணியில் நல்லா டீப்பாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஈரத்தோடு நம்ம போட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் நம்ம கைண்டவே கையிலாது. நான் இன்றைக்கி இந்த கலர் தான் எடுத்துக்கிட்டேன். எந்த கலர்னால் உங்கள் இஷ்டம் தான். வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்குது திருகாணி, அதனால் என்னால் ஃபிங்கரில் பிடிச்சி போட முடியாமல் நான் இப்படி கையில் வச்சு தான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால ஏன்னா கீழே மிஸ் ஆகிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வர கம்பலுக்கு எல்லாமே திருகாணி ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால தான் நான் இப்படி குட்டியாக வச்சு பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணும்போது ரொம்பவும் கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா சின்ன பொருள் மிஸ் ஆச்சுன்னா கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோடது 2 கம்பலுமே அது மாதிரி லூஸாக இருந்துச்சு. அடிக்கடி நான் கை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப நம்ம மறந்துட்டு எங்கன்னா தொலைஞ்சிரும். அதனால் நம்மளுக்கு வீட்டிலே இன்றைக்கி நம்ம கடைக்கு போகாமல் இதெல்லாம் டைம் மிச்சம், நம்மளுக்கு மணி சேவிங்ஸ் மிச்சம். அதனால் நான் வீட்டிலே பரிசு போட்டுக்கிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு லைவாக நான் போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அது நம்மளுக்கு அந்த திருகும் போதே ஒரு கிரிப் இதெல்லாம் தெரியுது நம்மளுக்கு. அந்த மரம் திருவும்போது முன்னே இருந்த லூஸுக்கும் நம்ம நெயில் பரிசு போடவுடனே நல்லா ஒரு கிரிப்பாக பிடிக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எதுவுமே எமர்ஜென்சி நீங்கள் திருகாணி லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க ப்ரெஸ் சூப்பராக இருக்குது. இதேமாரி நம்ம வெள்ளி கொலுசுக்கும் நம்ம போட்டுக்கலாம். வீட்டில் நம்ம வெள்ளி கொலுசு திருகாணி லூஸாக இருந்தாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 2 செட்டு கம்பலுமே நான் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடைக்கு போகாமல் வீட்லேயே நம்மளுக்கு 2த்துக்கும் நான் செட் பண்ணி அடுத்த டிப் போகலாம் வாங்க. நான் கேஸ் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம மிக்சியோட சின்ன ஜார் இருக்குது இல்லையா, அதுதான் வச்சுருக்கேன். ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம காலையில் சமைக்கும்போது சட்னி அரைச்சிருப்போம், இல்லை ஏதாவது நம்ம அரைச்சிட்டு இருக்கும்போது ஈரமாக இருக்கும். மதியம் சமையலுக்கு நம்ம உடனே சமைக்கிறதுக்கு ஏதாவது பொடி வகை பெப்பர் பொடியோ இல்லை சீரக பொடியோ எதாவது நம்ம பொடி பண்ணோம்னா அதுக்கு ஈரமாக இருக்கும். நம்ம சமைச்சு முடிச்சுட்டு ஹீட் ஆகிட்டு பிறகு அந்த கேஸ் ஸ்டவ்வில் நம்ம அந்த பர்னர் மேலே நம்ம இதை கவுத்து வச்சுன்னா நல்லா தண்ணி உதறிட்டு கவுத்து வச்சிங்கன்னா அதில் இருக்கிற ஈரம் நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம அரைக்கும் போது உடனே அரைக்கலாம். நாங்கள் பாருங்கள் 2 நிமிஷத்துலேயே இது ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மழைக்காலங்களில் நம்ம சீக்கிரம் காயாது, ஈரம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி டைமில் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெயில் இல்லாத போது நம்ம இது மாதிரி மழை காலத்தில் உடனே நம்ம இதுக்காக நம்ம துணி துடைச்சி அதை துணி துடைச்சாலும் ஈரப்பதம் இருக்கும், கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். அதனால் நம்ம அரைச்சி வைக்கிற பொருள் கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் மிக்ஸி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கையில் உதறிட்டு இது மாதிரி நீங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே வச்சிங்கன்னா அது உள்ளே இருக்கிற ஈரெல்லாம் நல்லா ட்ரையாக காஞ்சிடும். நம்ம பொடி பண்ணி வைக்கும்போது ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். உடனே நம்ம குயிக்காக வேலை ஆகிடும். அடுத்த டிப் போகலாம் வாங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் விளக்கத்துக்கு நம்ம எல்லாம் எண்ணெய் வாங்குவோம். அந்த எண்ணெய் நல்லா மணமாக இருக்கணும், நல்லா விளக்கு எரியும் போது நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் வாங்கிட்டு வந்தது என்ன செய்யுங்க, ஒரு பொருள் ஒன்று இதில் போடணும். அது என்ன பொருள் தெரியுங்களா, நம்ம வீட்டில் கற்பூரம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த கற்பூரத்தை 2 பீஸ் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா, நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்டிங்கன்னா ஏற்றும் போது நல்லா அது அந்த எண்ணெயிலே நல்லா ஊறி போயிடும். நல்லா எரியும் போது நல்ல ஒரு வாசனை வருது. கண்டிப்பாக நீங்கள் எப்போதும் எண்ணெய் வாங்கிட்டு வந்தீங்க விளக்கேற்றுறதுக்கு இந்த டிப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நான் கார்த்திகை தீபத்துக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் விளக்கு ஏற்றினேன். கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க. நல்லா மணமாக இருக்கும், விளக்கு எரியும் போது மங்களகரமாக இருக்கும், வீடும் நல்லா வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அது அந்த கற்பூரம் அது நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு நல்ல ஸ்மெல்லு கொடுக்கும். இதனால் கொசு நம்மளுக்கு எதுவும் அந்த பூச்சி கூட எதுவும் வராது அந்த வாசனைக்கு. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம அடுத்த டிப் போகலாம். நம்ம
விலகு பாத்திரத்துக்கு நம்மள வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம். அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி மஞ்சளில் கரைக்காமல் இது மாதிரி பன்னீர் விட்டு நீங்கள் ரோஸ் வாட்டர் போட்டு நீங்கள் கரைச்சிங்கன்னா அந்த மஞ்சள் நல்லா எல்லோ கலரில் இருக்குது. அதே நல்லா வாசனையாகவும் இருக்குது. நம்மளுக்கு வைக்கும்போது மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது விளக்கு பாத்திரத்துக்கு ரொம்ப வாசனையாக இருக்குது. நீங்கள் அது மட்டும் நீங்கள் வந்து செய்யும்போது இது மாதிரி பன்னீர் விட்டு நீங்கள் வந்து கலந்து நீங்கள் வச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்த டிப் என்னென்னா, ஃபேஸுக்கு போடுற பவுட்ரு. இப்போ நம்ம இது எதுக்கு பண்ண போகிறோம், ஃபேஸுக்கு தானே போடுவோம். இன்றைக்கி ஒரு இதை வச்சு ஒரு க்ளீன் டிப்ஸ் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வந்து அந்த ஃபேஸுக்கு அடிக்கிற டால்கம் பவுட்ரு தான் இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டவ்வுக்கு அடிக்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம வந்து ஒரே மாதிரி வந்து சோப்பு லிக்விடு எல்லாம் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஸுக்கு போடுற பவுடரை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி காமிக்க போகிறோம். இது கிளாஸ் தானே, இதுக்கு அந்த பவுட்ரு போட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்குது கேஸ் ஸ்டவ்வு. இன்னொன்று, இந்த பவுட்ரு ஸ்மெல்லுக்கு வந்து கரப்பான்பூச்சியோ இல்லை குட்டி குட்டி பூச்சி அது மாதிரி எதுவுமே நம்மளுக்கு கேஸ் மேலே வரவும் வராது. இது நமக்கு 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. பூச்சியும் வராது, அதே மாதிரி இறக்குற ஆயில் பசியும் போயிடும். அந்த நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது ஒரு பேட் ஸ்மெல்லு வரும், அதுவும் நம்மளுக்கு இருக்காது. எண்ணெய் பிசுறும் இருக்காது. இந்த கேஸ்ன்றதுனால இந்த கண்ணாடி இருக்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்மளுக்கு. இது மாதிரி நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அந்த ஒரு பிரைட்னஸ் கிடைக்கல. இந்த பவுடரில் அவ்வளோ சூப்பராக நம்ம ஷைனிங்காக இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சமாக கொட்டிக்கிட்டேன். கொஞ்சம் நம்ம வந்து சாதாரணமாக தான் நான் கையில் தேய்ச்சி விட்றேன். நீங்களே பாருங்கள். ஸ்க்ரப்பு கூட எதுவும் நான் எடுக்கவே இல்லை. இதுக்கு நம்ம தண்ணி செலவு இல்லை, சோப்பு செலவு இல்லை. குயிக்காக நம்மளுக்கு வந்து முடிச்சிடலாம். அதே மாதிரி நல்லா ஒரு கிச்சனில் சமைக்க வரும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லு வருது. உள்ளே வரும்போதே எந்த ஒரு நான்வெஜ் சமைச்சாலும் சரி, மீன் சமைக்கும் போது ரொம்ப வாடையாக இருக்கும் கிச்சன் ஃபுல்லாகவே. இப்போ நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கேஸ் ஸ்டவ்வும் க்ளீனாக இருக்கும். வீட்டில் நல்லா கிச்சன் உள்ள போகணுன்னு எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் நம்மளுக்கு வரவும் வராது. இன்னொன்று வந்து பூச்சி எதுவும் நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு வரவே வராது. நல்லா வாசனை பொருளுக்கெலாம் வந்து குட்டி குட்டி கரப்பான்பூச்சிலாம் சுத்தமாக வரவே வராது. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப 2 பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். வாசனையும் வராது, பூச்சியும் வராது. கிச்சன் உள்ளே போகணுன்னு நல்லா கமன்னு வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி அடுப்பும் நல்லா க்ளீனாக ஆகிடும் பாருங்கள். நீங்கள் பவுட்ரு வச்சு நம்ம அழகாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். இது தண்ணி கிண்ணி நம்ம எதுவுமே தேய்க்கவே இல்லை. குயிக்காக நம்மளுக்கு வந்து அடுப்பு க்ளீன் பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா மணமாக இருந்துச்சு, வாசனையாக இருந்தது கிச்சன் உள்ளே போனோடனே. நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், அதில் இருக்கிற அழுக்கு நல்லா க்ளீனாக அந்த காட்டனில் வந்துடுச்சு. அந்த இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு புது அடுப்பு மாதிரி பளபளன்னு இருந்துச்சு. நான் வந்து ரொம்பவும் டைம்லாம் எடுத்துக்கல. ஃபஸ்ட்டு பவுட்ரு போட்டு கையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் காட்டன் தேய்ச்சோடனே நல்லா பளபளன்னு அந்த கிளாஸ் இல்லையா ஐட்டத்துக்கு அதுவும் அதை பார்க்கவே ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. நீங்களும் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாமல் ஒரு டைம் இது மாதிரி ஃபேஸ் கடிக்கிற பவுட்ரு போட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்தது ரிசல்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா புது அடுப்பு மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த லைட்டோட கிளார் அடிக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள். பளிச்சுன்னு இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருந்துச்சு. கிச்சன் உள்ள போன நல்லா நறுமணம் இருந்தது. நம்மளுக்கு எந்த ஒரு வாடையும் இல்லாமல் கிச்சன் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். உள்ளே வரும்போதே நல்லா வாசனையோடு சமைக்கும் போது நல்லா ஒரு சந்தோஷமாக சமைக்கலாம். கிச்சனில் நின்று சமைக்கும் போது ரொம்பவும் வாசனை இல்லாமல். அடுத்த டிப் போகலாம் வாங்க. இது மாதிரி ஸ்பூனு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு 3 ஸ்பூனு 2 ஸ்பூனை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து இதை மறந்துடாதீங்க. ஐஸ் கட்டியை விட இது மாதிரி ஸ்பூனு இது மாதிரி நீங்கள் போட்டு வைக்கிறதுனால பார்க்கலாம். எப்போவுமே நான் வந்து இப்போ இது மாதிரி 2 ஸ்பூனு இல்லை 3 ஸ்பூனு நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி நீங்கள் ஒன்று மாற்றி ஒன்று நீங்கள் திரும்ப ஒன்று யூஸ் பண்ணி திரும்பவும் நம்ம அதிலே வச்சுக்கலாம். நமக்கு எமர்ஜென்சிக்கு உடனே ஐஸ் கட்டி நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஐஸ் கட்டி வந்து தேடுறது நம்ம கையில் வைக்கும்போது தண்ணி ஒழுகும், சில ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். இது மாதிரி நம்ம எமர்ஜென்சினா நம்ம ஸ்பூன் நம்ம ஃபேஸில் நல்லா கூலிங்காக வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை நம்ம காப்பை காய்ச்சிருக்கும் போதோ இல்லை நரம்பில் எது அடிப்பட்டாலும் சரி, தீ காயப்பட்டாலும் சரி, எதுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனு. கைகள் வந்து ஒரு மாதிரி அலுப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம இது மாதிரி ஒத்தடம் கொடுத்துக்கலாம். மசாஜ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மறுத்து போன மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த நரம்புலாம் நல்லா ரிலீஃபாக இருக்கும் கை காலுக்கெலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போது 3 ஸ்பூன் போட்டு வச்சுக்கிறேன். நம்ம ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு எதாவது பெயினாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் நம்ம பண்ணிவிட்டு அது கூலிங் போயிடுச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் எடுத்து நம்ம அதுமாதிரி பண்ணிக்கலாம். அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு கையில் கொஞ்சம் அடிபட்டுச்சு, ஒரு பொருள் மேலே விழுந்துருச்சு, ரொம்ப பெயினாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சிக்கு இது யூஸ் ஆகும்.
நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இதை மாதிரி போட்டு வச்சுன்னு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. குழந்தைங்க இருக்கிற வீட்லேயும் சரி, பெரியவங்களுக்கு டக்குன்னு எதாவது ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு இன்ஜெக்ஷன் ஊசி போட்டுட்டு வரும்போது கூட அந்த இடம் நம்மளுக்கு பெயினாக இருந்துச்சுன்னா இதை வச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.